லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். இரவு நேரங்களில் வீட்டின் கூரைகள் மீது பொழியும் கல் மழையால் ஒரு கிராமமே அச்சத்தில் உறைந்துள்ளது. நிச்சயம் இது குட்டிச்சாத்தான் வேலைதான் என அப்பகுதி மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். எங்கே இந்த வினோத சம்பவம்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். முண்டாசுப்பட்டி படம் பார்த்திருப்போம். ஒவ்வொரு வீட்டு கதவிலும் திரும்பிப்போ என்று எழுதி வைத்திருப்பார்கள். இரவு நேரம் இரத்த காட்டேரிகள் அதை படித்துவிட்டு அப்படியே போய்விடும் என்பது அந்த கிராம மக்களின் நம்பிக்கை. ஆனால் உண்மையிலேயே இங்கு இரவு நேரங்களில் ஊருக்குள்ளுடையும் குட்டிச்சாத்தான்கள் வீடுகளின் மேல் கல் இருந்து விளையாடுவதாக நம்புகின்றனர் இந்த கிராம மக்கள். திருப்பூர் மாவட்டம் ஒட்டப்பாளையம் காலனி, இதுதான் அந்த மர்ம கிராமம். ஏதோ கோவில் திருவிழா போல அதனால் விருந்து தயாராகி கொண்டிருக்கிறது என யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். குட்டிச்சாத்தான்களுக்கு பயந்து கருப்பராயன் கோவிலில் தஞ்சம் புகுந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் மொத்தமாக தயாராகி கொண்டிருக்கிறது உணவு. கடந்த 10 தினங்களாக இரவு தூக்கத்தை தொலைத்துவிட்டு அல்லாடுகின்றனர் இப்பகுதி மக்கள். இரவு 7 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1 மணி வரை கற்கள் அப்படியே மழை போல் பொழிகிறதாம். திடீரென விழும் கற்களால் ஓடுகள் உடைகின்றனவாம். குழந்தைகளை வைத்துக்கொண்டு உயிர் பயத்துடன் வாழ்ந்து வரும் கிராம மக்கள் இரவு முழுவதும் விழித்துவிட்டு பகலில் வேலைக்கு போக முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் இரவு முழுவதும் இளைஞர்கள் சேர்ந்து ஊரை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். ஆனாலும் கல்தான் சிக்குகிறதே ஒழிய அதை எரிந்த விஷமி சிக்கிய பாடில்லை. இதற்கு முன்பும் இப்படி ஒரு சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த நிலையில் எவ்வளவோ முயன்றும் யார் கல்லெறிந்தது என தெரியாததால் அவர்கள் வீட்டை விட்டு காலி செய்துவிட்டு வேறு பகுதிக்கு குடியேறிவிட்டனர். இந்த சிகிரி புதூர்லிங்க தோட்டத்துலிங்க இதே மாதிரி நான் கல் விழுந்துட்டு இருந்தேங்க. அவங்க 5 ஏக்கரை தென்னந்தோப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பக்கத்து அது வீட்டுக்காரதை வீசுறாங்க. அவங்க சண்டைக்கு போய் விட்டுட்டே போயிட்டாங்க. சண்டை வந்துங்க. இது மாதிரி ஒரு 4 வருஷம் முன்னாடி நடந்துருக்குங்க. இப்போ மறுபடியும் இப்போ இங்கே கிராமத்துக்குள்ள இது மாதிரி ஊருக்குள்ள விழுந்துட்டு இருக்குங்க. ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒன்று தெரியுமா? இதோ எரியப்பட்ட கற்களை ஆதாரத்திற்காக சேகரித்து வைத்துள்ளனரே, இதில் 99% கற்கள் ஆட்கள் மீது விழவில்லை. ஒருவேளை குட்டிச்சாத்தானுக்கு குறிப்பார்க்க தெரியவில்லையோ என்றுதான் கேட்க தோன்றுகிறது. திடீரென விழும் கற்களால் குழந்தைகள் அரண்டு போயுள்ளனர். அங்க கர்ணமரத்துக்கிட்ட உட்காந்துருக்கிற பக்கத்துல காலிலே வந்து விழுந்துருக்கு. அந்த கர்ணமரத்துக்கிட்ட உட்காந்துருக்கிற பக்கத்துலயே வந்து விழுந்துச்சுங்க. அப்புறம் அவங்க வீட்டு மேல நாங்க போனதுக்கப்புறம் வீட்டு மேல வந்து ஓடு அது சிக்கி வச்சுங்க. கல் விழுந்து ஓடு உடஞ்சு அந்த ஓட்டையில இது கல்லு சிக்கி வச்சுங்க. காலுங்க தன்னா நடக்குதுங்க. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? சத்தியமாக இது குட்டிச்சாத்தான் வேலைதான் என அடித்து சொல்கின்றனர் கிராம மக்கள். எனினும் ஒரு சிலர் இது நிச்சயம் மர்ம ஆசாமிகள் செய்யும் வேண்டாத வேலைதான் என சந்தேகம் தெரிவித்து காவல்துறைக்கு தகவல் தரவே தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கல் எறிவது குட்டிச்சாத்தானா அல்லது குட்டிச்சாத்தான் போல் சேட்டை செய்யும் குள்ளநரிகளா என தீவிர விசாரணை நடத்தி இந்த அமானுஷ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் விருப்பமாக உள்ளது. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.